பிரைஸ் காட். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் பிப்ரவரி மாதத்திற்கான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1ஆம் தேதியில நாம் பார்க்க போற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கடந்த மாதம் முழுவதும் ஒருவேளை நீங்க காத்திருந்து ஜெபிச்சிருக்கலாம். அதற்கு இன்னும் பதில் கிடைக்காம இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நம் காத்திருந்து ஜெபிக்கும் போது நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கேட்கப்படும். 2வது, நம் சட்டைகளை அடித்து எழும்புவோம். அப்படி என்றால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அதை மீறி நாம் சாதிச்சு கர்த்தருக்கான சாட்சிகளாய் நிற்போம். 3வதாக, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்திலையும் நம்ம அசைக்க முடியாது, வெட்கப்படுத்த முடியாது, தோல்வி நம்மை அணுகாது. 4வதாக, கிருபை அடைந்தவர்களாய் காத்திருப்போம். இந்த வசனங்களை வைத்து நீங்க ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தின் படியே நாங்க உம்மிடத்துல கிருபை பெற்றவர்களாய் அப்பா வெட்கப்பட்டு போகாத படிக்கு சட்டைகளை அடித்து எழும்பி அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய ஜெபத்தினால் நாங்க பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ.